ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஒயிட் பேர்ட்ன்ற இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை நீங்கள் அமேசான் பிரைமில் தமிழ்லேயே பார்க்கலாம். இது வேர்ல்டு வார் 2 அப்போ நாஜி படைங்க பிரான்ஸ் ஆக்கிரமிச்சு நசுக்கிட்டு இருக்க வேலையில் மலர்ந்த ஒரு அழகான ஒரு காதல் யூதரா இருந்த ஒரே காரணத்தால் எப்படி பிரிக்கப்பட்டாங்கன்றதை சொல்ல வருது. இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு சரியான வழி யாருக்கிட்டையும் கொடூரமாவோ இல்லை கருணை காட்டுறதாவோ இல்லாமல் தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு எதையும் கண்டுக்காமல் இருக்கிறதான்னு நினச்சிட்டு இருக்க பேரனுக்கு மனிதநேயம் எவ்வளோ முக்கியம்னு சாரா தன்னோட நீண்ட ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறதுலேருந்து படம் ஆரம்பிக்குது. அப்போது சாராவுக்கு 15 வயசு, தன் அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கா. அந்த சமயத்துல தான் ஹிட்லர் படைங்க அவங்க கிராமத்துக்கு வந்து மெதுவா அங்க இருக்கிற ஜீவ்ஸ் இன மக்களை இனங்கண்டு பிரிக்கிறாங்க. இவங்க ஜீவ்ஸ்னால அவ அம்மாவுக்கு வேலை போகுது. அவ அப்பா கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு பிளான் பண்ண அடுத்த நாள் அவ அம்மாவை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை கேம்புக்கு அனுப்பப்படுறாங்க. அதே நாள்லயே சாரா படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து அங்க இருக்க ஜீவ்ஸ் இன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணும்போது சாரா மட்டும் தப்பிச்சிடுறா. அப்போ அவ கிளாஸ்ல படிக்கிற ஜூலியன் தான் சாராவை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்து வைக்கோல சேமிச்சு வைக்கிற கொட்டைகளை மறைச்சு வைக்கிறான். அவனோட அம்மா அப்பாவும் அவளை இன்னொரு மகளை போல கவனிச்சுக்கிறாங்க. இந்த ஜூலியனுக்கு போலியோவில் ஒரு கால் பாதிக்கப்பட்டதுனால நொண்டின்னு அவனை எதுக்குமே சேர்த்துக்காம எல்லாருமே அவனை புள்ளி பண்ற நிலையில தான் இருப்பான். சாராவே அவனை இந்த மாதிரி சமயங்கள்ல கடந்து போயிருப்பா. இப்படி இருக்க இவங்களுக்குள்ள எப்படி அந்த அழகான ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டது, அந்த லவ்வை பளிச்சுன்னு ரெண்டு பேருமே சொல்றதுக்கான நாள் வரும்போது எப்படி பிரிஞ்சாங்கன்னு தான் சொல்ல வருது இந்த படம். இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டு எத்தனை லட்சம் ஜீவ்ஸை நாஜி படைங்க கொண்டு குவிச்சிட்டு இருக்க ஒரு மோசமான காலகட்டத்தில் இருந்தும் இறக்கம் நம்பிக்கை மீண்டு வர தன்மைகளை இதில் கலந்து கொடுத்தது தான். அடுத்து ஆர்டிஸ்டுங்களோட நுணுக்கமான பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். இதுதான் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அதை கடந்து போக வைக்குது. மேலும் விஷுவலா ரொம்ப டீசெண்டாக நம்புற மாதிரி அந்த காலகட்டத்தை கொண்டு வந்தது. முக்கியமாக அந்த போரோட கொடூரத்தை காட்டாம மனித நேயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபீல் குட் அப்ரோச்சா யங்கர் ஆடியன்ஸையும் கவரக்கூடிய அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. இதில் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்திருக்கலாம்னு நினைக்கிறது இந்த ப்ரெடிக்டபிலிட்டி விஷயம் தான். அடுத்து படம் முடிகிற இடத்துல கொஞ்சம் தடுமாறினது. மொத்தத்தில் சாரா சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணால் மறக்கலாம், ஆனால் ஒருத்தர் உங்கள் மேலே இறக்கப்பட்டு செஞ்ச விஷயத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. அது ஒரு காதல் மாதிரின்னு ஒரு அழகான காதல் கதையோட அழுத்தி சொல்லியிருக்கிறத ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.